கடந்த வாரத்தில் நாம் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் இருந்தோம். எலிசாவின் நாட்கள் பற்றி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். எலிசாவின் நாட்களிலே இல்லாத அதே சூழல் இன்றைக்கு கூட காணப்படுகிறது. எலிசாவின் நாட்களிலே எலிசாவை போன்ற சம்பவங்கள் நமக்கு நிகழ வேண்டும். எலிசாவை கொண்டும் எலிசாவின் நிமித்தமும் இஸ்ரவேலுக்கு தேவன் நிகழ்த்திய அந்த சம்பவங்கள் நிகழ வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம். யோசிச்சு பார்த்திங்கன்னா, இந்த 2 வல்லமையான தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் யூதாவுக்கு கொடுக்கல, இஸ்ரவேலுக்கு தான் கொடுத்தார். யூதா இஸ்ரவேல் சுவாமி தேசத்தை பிரித்தார். எல்லாத்தையும் நாம் கிறிஸ்துனுடைய கண்கள், ஆவியானுடைய கண்கள், அவருடைய ஆளுமை, அவருடைய புரிதல். தானியேல் தேவனிடத்தில் மன்றாடியது போல், எனக்கு விளக்குங்க, இந்த தரிசனங்கள் சொப்பனங்களால் கலங்கி போயிருக்கேன், பார்க்குற காட்சிகள் என்னன்னு புரியல, இதனோட அர்த்தங்களை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. யோசேப்பு கேட்டிருக்கார். நமக்கு ஆண்டவர் சொல்லி தரலையா? எபேசியருக்கு எழுதுகிற முழுசுமே, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் முழுசுமே இப்படிப்பட்டதான ஒரு உத்தரவாதமிக்க வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக தரணும், ஒத்துழைப்பாக தரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கலையா? ஆவியானவர் வந்து போன காலத்திலே, ஆவியானவர் அதிகமாக பிரபலமாக கிரியை செய்யாத காலத்தில், அவர் கிரியை செய்ய வேண்டி இருந்து தேவன் இறங்கின போது, தேவன் மக்களை தெரிந்து கொண்ட போது, ஊழியர்களை தெரிந்து கொண்ட போது, பாத்திரங்களை தெரிந்து கொண்ட போது, அவர்கள் வாய்விட்டு ஆண்டத்தில் மன்றாடி இருக்கிறார்கள். Though God shows them to be His vessels, அவங்களுக்கு எல்லாமே புரியல. என்ன புரியல? அவங்கள சுற்றி நடந்த பாவமும் மீறுதலும் புரியாமல் இல்லை. அது நமக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ எப்படி இவ்வளோ குறிப்பாக இன்றைக்கெலாம் இந்த கும்பமேளா விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. அதில் தான் உளறோம், பண்ணி தான் சாக்கடையிலே கிடக்கிறோம். இந்த தேசம் சாக்கடையிலே கிடக்குது. ஒரு எலியா, ஒரு எலிசா பத்தலை அன்னைக்குமே. On those days and dates, they were not just sufficient enough. அதான் பைபிள் இருக்க சரித்திரம், சரித்திர சம்பவங்கள், சம்பவித்த சம்பவங்கள் சரித்திரமாய் திகழ்வதும், தேவன் ஜனத்தினிடத்தில் எவ்வளோ எதிர்பார்க்கிறார், எவ்வளவாக ஜனத்துக்காக ஏராளம் தாராளமாக இருக்கிறார், அதை எப்படி ஜனங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், அதற்கேற்ற மறு உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட இறுதியில் இந்த ஜெபம் முடிவுக்குன்னே எனக்கு ஒரு வார்த்தை மனசில் பட்டது. இப்போ நாமெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம், இன்னும் காலங்கள் நீட்டி கொடுக்கப்படுகிறது என்றால், இஸ்ரவேலுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. இஸ்ரவேலுடைய கண்கள் திறக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. There is a great influx of Jews coming to know Christ to be the Messiah. இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே 2, அங்கே 3, அங்கே 10, இங்கே சில கூட்டம் என்று யூதர்கள் மத்தியிலே இருக்கிற பல பிரிவினர்கள், மகா தீவிரவாதிகளைப் போல கொலவெறி கொண்ட யூதர்கள் கூட மார்க்கத்து நிமித்தம் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். God has started His work amongst the Jews. இது நமக்கு
கெடு தேதியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. It warns us about our due date. முந்திலாம் இந்த லெவல் கிராசிங் இருக்குல்ல, ரயில் ஓடும்போது ரோட்டில் அந்த கேட் இருக்கும், ரயில்வே கேட் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தூரத்தில், 5 நிமிஷத்துக்கு மேலே, அட்லீஸ்ட் 5 to 7 minutes டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே அந்தந்த கேட் பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். டிங் டிங் டிங்னு ஒரு மணி அடிச்சுட்டே இருக்கும். இப்போல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் அதை எலக்ட்ரானிக்காக பண்ணி சவுண்டே விடுது, சைரன் மாதிரி சத்தம் போடுது, வெவ்வேறு விதமாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபம். இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை கொண்டிருக்கிறார்கள். பாடுகளோடு ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த October 7th அப்புறம் உண்டான அந்த மேசக்கரில் 482 days சிறையிருப்பில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிக்கிள்ஸ், சொட்டாக வர மாதிரி 5 பேர், 2 பேர், 3 பேர், 8 பேர்னு விடுதலை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 100 பேர் இருக்கிறாங்க. அதில் எத்தனையோ பேர் மரித்து விட்டாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் டைம்ஸில் இருக்கிறோம். எல்லாத்தையும் தேவன் வாட்ச் பண்ணுறாரு. அரசியல் தந்திரங்கள்லாம் இங்கே ஒன்றும் பருப்பு வேகாது. ஆனாலுமே God uses man's arrogance, man's folly. மனுஷனுடைய முட்டாள்தனத்தை சாமி உபயோகிக்கிறாரு, மனுஷனுடைய மூர்க்கத்தையும் தேவன் உபயோகிக்கிறாரு. இதெல்லாம் நல்லா கேட்டு புத்தியை வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னன்னைக்கு என்னென்னைக்கு நெருக்கமோ, என்னென்னைக்கு தாந்தோண்டித்தனமாக அடங்கா பிடாரியாக நடந்துக்கிறோமோ, பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் தான் எடுத்து சொல்லி ஞாபகப்படுத்தி நல்வழிப்படுத்தணும். மனம் திரும்புதலுக்கு ஏதோ வரணும். இது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிற துர்ப்புத்தி, அராஜகமும் மதியீனமும் ரொம்பவே பிரமாதமாக பரிசுத்தான்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு மகா வெக்கம், துக்கமான விஷயம். அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் உருப்பிட்டோம். We are not free from sin, right? பாவம் செய்வதை விட்டு நம்ம ஆண்டவர் விடுதலை பண்ணல, நாம தான் விடுவித்து கொள்ளணும். பாபிலோனுக்கு நடுவில் இருக்கிற சீயோன் குமாரத்தையே நீ உன்னை விடுவித்து கொள்ளு இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். We find ourselves to be in such dirty situations. We have to keep ourselves clean. நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம தான் பாவத்திலேருந்து விடுதலை பெறணும். அது பிடிச்சிருச்சு, அது உள்ளே உட்காந்துச்சு அப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை. நமக்குள்ளே ஜெனரேட் ஆச்சுலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கடவுளுடைய ப்ராப்பர்ட்டி ஆகிட்டோம். அது இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்குள்ளாக எனக்கு கிடைத்த ஒரு தியான வார்த்தை. அவருடைய என்ன அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறோம், என்ன அளவுக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு விலை கொடுத்து நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை நாம் கணக்கு ஒப்புவிக்கத்தக்க அளவிலே தேவன் எதிர்பார்த்து நம்மை வாங்கி கொண்டிருக்கிறார், சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். So we can never ever afford to be careless. நம்ம சட்டக்கட்டத்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊழ உப்பாரி வச்சு இந்த சீன் விடுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. அடிக்கடி சொல்கிறது போல் இன்னுமே 100% 100க்கு 100% விடுதலை பெற்றதாக எனக்கு தெரியல. என்னை பற்றி குறுக்கு வழியே தான் இருக்கா, ஏதாவது குயிக்காக சீக்கிரம் நடந்துடாதா, இவ்வளோ இழுபறியா, இதே பாணி தானா, வேறு இஸ் தேர் எனி அதர் வே? அதுக்கும் தான் நேற்றுக்கோ ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஐ வாஸ் ரியலி ரொம்ப ஆண்டவர் பிரமாதமாக பேசினார். உலகத்தில் மிகவும் பிரபலமாக கருதப்படுகிற அநேகர வாழ்விலே ஆராதனையின் ஆவி, ஆராதனையின் முறை, ஆராதனையின் ஆவலை உலகளாவிய ரீதியிலே தான், எஸ், த்ரூஅவுட் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்பும்படியாக உபயோகிக்கப்பட்ட ஒரு ஊழியரை பற்றி ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இவரை பற்றி அப்படின்னு பார்த்தா,
அதில் என்ன அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து சாத்தான் காலி பண்ண விரும்புகிறான், அவருக்கு தேவ மனுஷனை, தேவ பிள்ளைய, அவன் வந்து பிரபலமாக உலகளாவிய பிரபலமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கவனிக்கணும் இன்னொரு விஷயத்தை, நாம் என்ன அளவுக்கு உபயோகமாக இருக்கணும்னு தேவன் நம்ம தெரிந்து கொண்டாரோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்வில் சோதனையில் வந்துக்கிட்டே இருக்கும். தூங்காமல் கேட்கணும். அதனால் நம்ம ரொம்ப இப்போ காலரை தூக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ சோதனை வருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஒரு தடவைக்கு 1000 தடவை ஜாக்கிரதையாக இருந்து உருப்படுறதுக்கு தான் அந்த அறிவு. அது ஒரு வெளிப்பாட்டின் அறிவு, அது ஒரு பாடம், வாழ்க்கையின் பாடம். இட்ஸ் எ லைஃப் லெசன். யாரை ஆண்டவர் எவ்வளோ உபயோகிக்கணும்னு விரும்புகிறாரோ அதுக்கு அந்த அளவுக்கு சரி சமமாக சற்று அதிகமாகவே சோதனைகள் வந்த மேனியாக இருக்கு. நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். அதை ஆரம்பத்தில் சாத்தான் கண்டுபிடிக்கிறதில்ல. போக போக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கிற, அவரை பின்பற்றுகிற, ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னும் நம்மை அவன் சரியாக கவனித்து வருகிறான். ரட்சிக்கப்படாத வரைக்கும் நம்மளை பற்றிய திரை மறைவில் இருப்பது அவனுக்கு தெரிகிறதில்ல. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் கவனம் செலுத்துகிறதே இல்லை. இட்ஸ் ஆல் டன், ஏசு செஞ்சுட்டார், அதனால் லெட்ஸ் பி கூல், லெட்ஸ் நாட் ஸ்வெட், இன்னும் நெத்தி வேறு நிலத்தில் விழுந்த மாதிரி பாடுவெல்லாம் பட வேண்டாம், ஏசாமி செஞ்சிட்டார், எனக்காக அவர் யாவும் செய்து முடிப்பார், செய்து முடித்திருக்கிறார், அதையாவது சொல்லிட்டு கழுமாரிகளாக இருக்கிறோம். ஸோ every step of our careless walk gives very beautiful information, detailed information to the devil. நம்முடைய ஒவ்வொரு கவனக்குறைவான மட்டித்தனமான நடக்கை, சோம்பேறித்தனமான நடக்கை, சப்பானித்தனமான நடக்கை, வாத்து மாதிரி நடக்கிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சோல்ஜர் மாதிரி நம்ம நடக்கிறதில்ல. ஒரு இராணுவனுடைய நடைக்கும் ஒரு சிவிலியனுடைய நடைக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்குது. நம்ம அண்ணன் நட போகிறதுக்கு இனி நமக்கு காலம் இல்லை. அண்ணன் நட போடுறது பாமா புனியமான்னு கேட்குறதுக்குமே இங்கே இப்போ நேரமே இல்லை. இருக்கிற நேரத்துக்குள்ளே ஒழுங்காக ஓட வேண்டிய காலம், நடையே இல்லை, இனிமேல் ஓட வேண்டிய காலம், அதுவும் குதிரைகளோடு ஓட வேண்டிய, காலாட்படைகளோடு ஓட வேண்டிய காலம். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் நம்முடைய நடையினாலே, நம்முடைய பேச்சால், நம்ம நடையோடு தான் நம்ம பேச்சு, நம்ம பேச்சோடு தான் நம்ம நடை, நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது போல தான் நம்முடைய இருதயத்தின் நிறைவினாலே நாம் நடக்கிறோம், இல்லை உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், படுக்கிறோம். இட்ஸ் ஆல் our hearts fill. ஆனாலும் ஆண்டவர் இறுதி கால திருச்சபை கொண்டு தான் உலகத்தில் எழுப்புதலையும் முடிவையும் கொண்டு வருவார். புறஜாதிகளான நம்முடைய காலம் நிறைவேறின பிற்பாடு தேவன் உலக மக்களை, மற்ற புறஜாதிகளை, அவரை அறியாதவர்களையும் அவரை அறிந்து பின்வாங்குகிறவர்களையும் பின்வாங்கி இருக்கிறவர்களையும் மீதியாக இருக்கிற இஸ்ரவேலர்களையும் தேவன் சந்திக்கிற விதம் வேறு. அந்த சந்திக்கக்கூடியதான காலத்தினுடைய போக்கையும் அதை பற்றியதான விவரங்களையும் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரங்களே ஆண்டு எழுதியிருக்கார். குறிப்பாக 6ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படின்னா கிட்டத்தட்ட 16 சாப்டர்ஸ் ஆண்டர் அதில் தான் அந்த டீட்டெயில் எழுதியிருக்கிறாரு. how the world will respond, how Israel will respond. கைவிடப்பட்ட சபை எப்படி இருக்கும் உபத்திர காலத்தில், இந்த 3 பேரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உலக மக்கள், இஸ்ரவேலர்கள், கைவிடப்பட்ட திருச்சபை மக்கள். ஆக ஒரு குறிப்பை மாற்ற நம்ம பார்த்து முடிப்போம். அதுவே முடிக்க முடியுமான்னு தெரில. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். The book of 2 Kings chapter 2 verses 9 and 10. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான்.
கிடைக்குங்கிறதோடு நிறுத்தினா நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி ஏராளமான புத்திசாலித்தனமான அபிப்பிராயங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதோ இந்த இந்த வேத பகுதியை மாத்திரம் இல்லை, பல வேத பகுதியை பற்றி இயேசுவே சொன்ன மந்தையின் பிரதான மேய்ப்பன் சொன்ன உபதேசங்களை பற்றி நமக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பிகாஸ் வி ஆர் வெரி ஸ்மார்ட் இல்லை. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சில விஷயத்தை நம்ம விருப்பத்துக்காக நிறுத்திக்கலை, நம்ம விருப்பத்துக்காக நீட்டிக்கவும் இல்லை. அவர் எதை சொல்லணுமோ, அதை எப்படி சொல்லணுமோ, எவ்வளோ சொல்லணுமோ, எங்கே சொல்லணுமோ, யாருக்கு சொல்லணுமோ, ஏன் சொல்லணுமோ சொல்லி முடித்து முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறார். ஸோ இவைகளுமே நாம் கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள். நம்ம விரயம் பண்ணிட்டோம். we have wasted our times, very precious years in our life. நாம் திருப்பி இதை கேட்போம் அப்படின்னு மனசில் படுது. இதை நான் திரும்பி பிரசங்கிப்பேன்னு சொல்லி மனசில் படுது. தெரியல, அரிதானவைகளை கேட்க இன்றைக்கெலாம் நமக்கு பில்குல் அறிவே இல்லை. பில்குல்னால் கொஞ்சம் கூட நமக்கு அறிவே இல்லை. அரிதானவைகளை கேட்க நமக்கு அறிவே கிடையாது. அற்பனுக்கு வாழ் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்கிறது சொல்கிறது போல் அற்பமான விஷயங்களை பெரிய அரிதான விஷயங்களாக ஆண்டிடத்தில் ஜோடிச்சு, இதை கொடுப்பீங்களா, அது கொடுப்பீங்களா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு அப்படின்னு நாயா பையா அலைகிறோம். And we have not done any personal or corporate or family homework regarding that which may seem to be very precious in God's eyes. தேவனுடைய கண்களிலே மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கக்கூடிய இந்த அரிதானவைகளை பற்றி நாம் எந்த ஒரு தியானித்து பரிசீலித்து டிஸ்கஸ் பண்ணி நாம் தெரிஞ்சு வச்சுக்கல. அரிதானவைகளை கேட்கிறவர்கள் அரிதாய்ப்பான காலம். எதுக்கு எல்லாரையும் போல, பூமியின் மனுஷர்களைப் போல, நர மனிதர்களைப் போல நாமும் நரற்படும் பாடுகளிலே அகப்பட்டு ஆண்டஇடத்தில் ஒப்பாரி வச்சு விடுதலை பெற்றேன் என்று சாட்சி சொல்கிறதுலே நாம் ரொம்ப திருப்தியாக இருக்கோம். ரொம்ப சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்ல வேண்டியிருக்கு. இப்போலாம் எனக்கு தைரியம்லாம் இல்லாமலாம் கிடையாது. உண்மைதாங்க. உண்மை அறுத்துரும் தெரியுமா உங்களுக்கு? ட்ரூத் இஸ் எ சோர்ட். உண்மை என்பது மெய்யான ஒரு பட்டயம். அந்த எபிரேயர் 4:12 சொல்கிறது போல் அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கலும் கருக்கானது. யோசித்து பாருங்கள், ஒரு குவாலிட்டியான உச்சக்கட்டமான தரமான ஒரு உண்மையை பேசி பாருங்கள். இட் ஆல்வேஸ் கட்ஸ் போத் சைட்ஸ். யார் உண்மையை பேசினோமோ, எதை உண்மையாகவே பேசினோமோ அந்த பேசினவனே அந்த உண்மை அறுக்குது. அதை கேட்டவனும் பொய்யை கேட்க முடியாமல் உண்மையை கேட்டான் பாருங்கள், அவனே அதை அறுத்துருது. பொய்யை பேசி பாருங்கள், உண்மையாகவே ஒரு சூப்பர் டூப்பர் தரமான ஒரு பொய்யை பேசி பாருங்க, ரெண்டு பேரையும் மழுங்க பண்ணிடுது. பேசினவனையும் மழுங்க பண்ணிடுது, கேட்குறவனையும் மழுங்க பண்ணிடுது. ஸோ வாட் டு வி டிசைர்? அப்போ நம்ம எதிர்பார்க்குறதா என்ன? உண்மையை எதிர்பார்க்குறோமா, பொய்யை எதிர்பார்க்குறோமா? உண்மையாக இருக்க விரும்புகிறோமா, பொய்யாக இருக்க விரும்புகிறோமா? ஸோ இதை பொறுத்து தான் நம்முடைய முன்பின் விளைவுகள், விளைச்சல்கள், நம்முடைய மேன்மைகள், நம்முடைய வெற்றி தோல்விகள், நம்முடைய தகுதி அடைவதும் தகுதி இழப்பதும் தகுதி இன்மைக்குள்ளாக ஈர்க்கப்படுகிறதுமான இழுப்புண்டு போகிறதுமான விஷயங்கள். கேட்க பிரியப்படுகிறதை பேசுகிறது உண்மை இல்லை, கேட்க வேண்டியதை பேசுகிறது தான் உண்மை. கேட்க வேண்டியதை பேசும்போது அது பிடிக்காமல் இருக்கும். அது செகண்டரி ரியாக்ஷன், தட்ஸ் அ கான்சக்வன்ஸ். அது உண்மையை பேசினதுனால ஏற்படக்கூடிய விளைவு. ஆனால் உண்மையை பேசுவது என்பது பேச வேண்டியதை பேசுவது தான் உண்மை. பேச வேண்டிய ஒரு இடத்துல பேசுவது தான் உண்மை. பேச வேண்டிய விதத்தில் பேசுவது தான் உண்மை. பேச வேண்டிய அளவு பேசுகிறது தான் உண்மை. ஓகே, ஸோ உண்மை இன்னும் பூரணப்படலை. உண்மை தான் பேசின மாதிரி இருக்கும், அது பாதியாக இருக்கும், காலாக இருக்கும், முக்காலாக இருக்கும்,
தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்கும். இதை பற்றிலாம் நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த உண்மை, இந்த ப்ராக்டிக்கல் உண்மை நமக்கு தெரியாமல் இருக்குது. அரிதானவைகளை கேட்கிறவர்கள் அரிதாய் போய்விட்ட காலம். நோபடி வாண்ட்ஸ் டு ரிசீவ் எனி சேலஞ்ச் ஃப்ரம் காட். எனக்கு சவால் தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் சவாலை சந்திக்கட்டும், என்னுடைய விசுவாசம் வளரும்படி என் விசுவாசத்தை பரிசோதிங்க ஆண்டவரே, புடமிடுங்க ஆண்டவரே, நான் சுத்த பொன்னாக விளங்கும்படி என்னை பரிசோதிங்க ஆண்டவரே, என்னை சோதித்து பாருங்கள் ஆண்டவரே. நம்ம தைரியமாக ஜபிக்கிறது இல்லை. ஐயோ நான் பாவியான மனுஷன், என் மேல் கிருபையாயிரும். இதிலே we are very happy, absolutely happy. யோசிங்க, கீப் திங்கிங். பரலோகம் நம்ம பார்க்குது இந்த வசனங்கள் மூலமாக. ஒருத்தரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஒருத்தரும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இது நீங்களே இங்கே நின்று சொன்னாலும் அதுதான் உண்மை, நான் சொன்னாலும் அதுதான் உண்மை. இன்னொரு உண்மை, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே, எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவைகள் இருக்கின்றன. நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவைகள் இருக்கின்றன. எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரத்தில், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அளவு, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். கேட்குறீங்களா? வாழ்வு முழுசு சாஸ்வதமாக நீங்கள் பெற்றதெல்லாம் அவங்களோட தங்கி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்கள். நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார்கள். விஷயம் என்னென்னா, நாம் யாரிடத்துலேருந்து எதை பெறணும், குறிப்பாக அரிதானதை பெறணும், எதை ரெட்டிப்பாக பெறணுங்கிற அப்படிப்பட்ட ரகமான மக்களையும் தேவன் வாழ்க்கையில் அனுமதித்திருந்தால் நாம் பாக்கியசாலிகள். சராசரியாக அனுமதித்திருக்கிறாரா இல்லையா என்கிற 100% பூரண வெளிப்பாடு எனக்கு இல்லை, அதாவது புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் ஐ நோ, எனக்கு தெரிந்த மட்டும் இந்த வார்த்தையை நான் பெற்ற பிற்பாடு இருக்கிறார்கள், நம்மை சுற்றி நமக்கென இருக்கிறார்கள். யாருன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ நம்ம ஐக்கியப்படுற விதமும் ஐக்கியப்படுற நபரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும், பன்னியோடு கூட சேர்ந்த கன்றும் அது தின்னும். சிம்பிள். Whom are you hanging around? Why are you hanging around people? What kind of people are they? என்ன விதமான ஜனங்கள், என்ன விதமான நிலை? What are you seeking after day in and day out? அதை பொறுத்து தான் நீங்கள் பெறக்கூடியது என்பது இருக்கும். நீங்கள் அடையக்கூடியதுங்கிறது வேறு, பெறக்கூடியது என்பது வேறு. பெறக்கூடியது என்பது கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அடையக்கூடியது என்பது நீங்கள் தேடினால் கண்டடைய முடியும், நீங்கள் பிரயாசப்பட்டால் கண்டடைய முடியும். அரிதானவைகளை கேட்பவர்கள் அரிதாகிவிட்டார்கள். There aren't any people who ask of God difficult things or very rare things. டிஃபிகல்ட்ங்கிற வார்த்தை தப்பு தான். கடினமான காரியத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அபூர்வமான காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை, அரிதான காரியத்தை, தரமான காரியத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீக் ரொம்ப லேஸ் பாஸாக தான் யோசித்தோம். ஆனால் இந்த பகுதிக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இந்த அதிகாரத்தில் நாம் எல்லாம் கேட்குறது எந்த ஒரு ஷார்ட் லிஸ்டட் விண்ணப்பங்களை பாருங்கள். பொருள் தான், சுகம்தான், பாதுகாவல் தான். பொருள்னால் நாட் ஓன்லி கேஷ் but also other kind of
things, houses, or so on and so forth. இந்த எல்லா பட்டியலிட்ட எந்த ஒரு விஷயத்திலும் அரிதானவைகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி குறிப்பு மாத்திரம் இல்லை, என்றைக்குமே நான் வாசிக்கிற எந்த குறிப்பிலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம இன்னைக்கு வாசித்த இந்த குறிப்புகளே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரம்தான் அதில் இருக்கும். ஆமாம், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவைகளாக தான் இருக்கும். பாருங்கள், பரத்துக்கு அடுத்த விஷயத்தை நாம் கேட்கறது இல்லை. ஒன்று, கேட்க பழக்கிக்கிட்டது இல்லை. 2, கேட்டு என்ன அப்படின்ற ஒரு மனம் இல்லை. 1008 மனம் இல்லை, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தா நிறைய விஷயங்கள் நமக்கு குறிப்பு தெரியும். பரத்தின் விஷயம் பூமியிலே நமக்கு என்னத்துக்கு அப்படி யோசிச்சுட்டு கூட நம்ம இருக்கோம். பரத்தின் விஷயத்தை நாம் தேவனிடத்தில் கேட்குறதுக்கு முன்னே நமக்கு என்ன வேணும்? உண்மை வேணும். We need honesty to the core. 2வது, நம்ம அரிதானவைகளை கேட்டதாக எலிசா கேட்கல. அரிதானவைகளை கேட்டாயின்னு கொடுக்குறவர் தான் சொன்னார். Praise the Lord. அப்போ நாம் கர்த்தருக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஐ வில் மேக் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம், ஐ வில் சேலஞ்ச் காட் அப்படின்னு நம்ம நினச்சி கேட்குறது இட்ஸ் நாட் ரியலி ஃபேர். அப்படி நம்ம ஒரு காரியம் கடவுள்கிட்ட கேட்டு அவர் தான் நமக்கு சொல்லணும். ரொம்ப ரேரான, ரொம்ப அரிதான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கியே, அபூர்வமான காரியத்தை, வழக்கத்துக்கு மாறான காரியத்தை கேட்டிருக்கியே அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு முன்னே நமக்குள்ளே அது தோணணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த அரிதான காரியத்தை கொண்டிருக்கிறவரிடத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் வழக்கத்துக்கு மாறாக அர்ப்பணித்ததாக அரிதானதாக இருக்கணும். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஒன் ஆஃப்டர் another. இன்றைக்கி உங்கள் அஜமா எடுத்துக்கப்பட போகிறாருன்னு தெரியுமா? எல்லாம் தெரியும், வேலையை பாரு அப்படின்னு எலிசா போயிட்டே இருக்கார். இதோடு நம்ம நிறுத்திக்குவோம். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்ததில் கொஞ்சம் காலத்துக்குள்ளே, ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஹவு ஷார்ட், விவரம் எவ்வளோ வந்துச்சோ, அந்த நாள்லேருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டதை நீங்கள் திரும்பி கேட்டதுன்னு நினைக்கிறீங்க? மறந்தே போயிருப்பீங்க. இந்த ஆதி அன்பில் நிறைய காரியம் கேட்டிருப்போம். அப்படிலாம் நான் ஒன்றும் கேட்கலையே, அப்படியா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கும் பாருங்கள். ஆனால் எலிசா வாழ்க்கையில் அப்படி இல்லவே இல்லை. அவன் என்னைக்கு எலியாவை நிழல் போல் பின்பற்றினானோ அன்னையிலேருந்து எளியா எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் அவர்கிட்ட அவர் கவனிச்சுட்டே இருந்துக்கார். he was so observant regarding Elijah. யோசிப்போம், ஆண்டவர் ஞாபகம் தரணும், திரும்பி சபையில் இதை பிரசங்கம் பண்ணணும், ஜாம் பண்ணுங்க. மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். கண்களை மூடுவோம், யோசிப்போம். பராக்கு கிடங்கூடாமல் உள்நோக்கி பாருங்கள்.